ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டி ஒரு ஏற்றத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. 120 புள்ளிகள் அதிகரித்து 25,695 முடிவடைஞ்சிருக்கு. நியரஸ்ட்டாக 25,700 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் ஓப்பனே ஒரு ப்ளஸ் 30 பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து மார்க்கெட் செல்லிங் தான். டே லோ 25,450 வரைக்கும் டே லோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரே க்ரீன் கேண்டில் தான். அதுக்கப்புறம் நான்ஸ்டாப்பாக பார்த்திங்க அப்படின்னா 25,705 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 695 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த 650க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் பையின்னு பட் சொன்னோம். ஓப்பனே இந்த லெவலில் கீழே ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் கீழே இங்கே நம்ம 520 சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுன்னு பார்த்தோம். ஆனால் கீழே அடுத்த சப்போர்ட் 450 தான் சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம ஏற்கனவே வீக்லி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். 650க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது 800க்கு மேலே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையெல்லாம் ரீச் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் லோவில் அதாவது 320லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 25,720 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,780 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,830 ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்சைடு வரும்போது இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. இந்த லெவல்ஸாக உடைச்சது அப்படின்னா திரும்ப ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட், அதாவது 25,650 இந்த ஜோன் இப்போ ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறி இருக்குது. அடுத்தது 25,580 ஒரு சப்போர்ட் ஜோனு, அடுத்தது 25,500 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 டேஸுமே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லோகிட்ட இருந்து தான் திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒன் சைடாகவே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்திருக்கு. 450லேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் மேலே நல்லாவே நான்ஸ்டாப்பாக மேலே வந்திருக்கு. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு ஷார்ட் கவரும் கூட மேபி வந்திருக்கலாம். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் தான் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது 25,720 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 830 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 780, 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப செல்லிங் அப்படின்னா நம்ம இந்த லெவலில் உடைக்கணும். 650 கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் திரும்ப செல் ஆகும். திரும்ப 580, 520 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே மெயினாக 2 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,720 ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது 25,650 ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்தது 800 வரைக்கும் மேலே போகும். 800, 830 அதேமாதிரி 650 விட்டுச்சு அப்படின்னா கீழே வந்தது அப்படின்னா எங்கே வேணாலும் இந்த சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல செல்லிங் அப்படின்னா 650 உடச்சி நல்லா கீழே இருக்குங்கிற பட்சத்தில் தான் திரும்ப மேலே போக முடியாமல் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் தான் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.